இன்றைய தலைப்பு செய்திகள் அனைவருக்குமே வணக்கம். இந்த ஒரு நேரத்தில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். போன வருடம் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடிகர் அது மட்டுமல்லாமல் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய விஜயின் தமிழக வெற்றி கழகம் பிரச்சார நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 40 பேர்கள் உயிரிழந்தார்கள். இது அனைவருக்குமே தெரிந்திருக்கும். இதனால் இந்த சம்பவம் அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக பெரும் விவாதமாக மாறியிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம கூற வேண்டும். இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கை நீதி அது மட்டுமல்லாமல் பொது நலனத்திற்காக விசாரணையாக கருதி சிபிஐயை இந்த ஒரு வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைச்சிட்டாங்க. இதனால சிபிஐ விசாரணைக்கு இந்த ஒரு வழக்கானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு வழக்கை விசாரணை கண்காணிக்க 3 பேரரசு குழுவையும் சிபிஐ அமைத்தது. சிபிஐ தற்போது நிலைமையில் திட்டமிடப்பட்ட மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுகளுடன் சம்பவ இடத்திலும் அதன் பரப்பு ஆதாரங்களையும் ஆய்வு செய்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல இவ்வளவு பேர் வரலாமா வரக்கூடாதா அப்படிங்கிற அதற்கான முழு விவகாரங்களையும் சிபிஐ இந்த ஒரு நேரத்தில் கரூர்ல ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் 3D லேசர் ஸ்கேனர், சிசிடிவி காட்சி சேகரிக்கும் மற்றும் ஆதாரங்களை பகுப்பாய்வு செய்வது போன்ற செயல்பாடுகள் இந்த ஒரு நேரத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது சிபிஐ டிவிகே தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தை ஆய்வு செய்து அதனுள் இருந்து தகவல்களை சேகரித்துள்ளதாகவும் ஒரு தகவலானது வெளியாகிறது. அது மட்டுமல்லாமல் ஜனவரி 12ஆம் தேதி விஜயை டெல்லியில் சிபிஐ தலைமையகத்தில் விசாரணைக்கு வருமாறு சம்மனானது சிபிஐ விஜய்க்கு அனுப்பியிருக்கிறது. எனவே இந்த நாளைய நாளில் விஜய் அவர்கள் கண்டிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமையகத்தில் விஜய் சென்று இந்த என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத காத்திருந்து காண வேண்டும். ஏன்னா சமனானதை அனுப்பியிருக்காங்க. நாளைய நாள் தான் தெரியும் விஜய்க்கு என்ன நடக்கப் போகிறது, என்ன நடக்காமல் இவருக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் காண முடியும். இந்த விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலைமையில் சிபிஐ விசாரணையின் முடிவு மற்றும் அதனுடைய சட்ட ரீதியான விளைவுகள் எதிர்கால அரசியல் சட்ட சூழலில் முக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்றும் மதிப்பிடப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்ம காத்திருந்து காணும்போம். போராட்டங்கள், அரசியல் கருத்துக்கள் மற்றும் பொது விமர்சனங்களும் தேசிய மற்றும் மாநில ஊடகங்களிலும் பரவும் ஒரு நிலையில் இந்த ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதற்கான எந்த ஒரு முடிவுமே இதுவரைக்கும் தெரியவில்லை. அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் அனைவரும் விஜய்க்கு எதிராக குரல்களை எழுப்பி கொண்டுதான் இருந்தார்கள். எனவே நம்ம காத்திருந்து காணலாம் நாளைய நாள் என்ன நடக்கப் போகிறது. விஜய் அவர்கள் டெல்லிக்கு செல்வார்களா மாட்டார்களா? அப்படி டெல்லிக்கு சென்றால் அங்கு வைத்து சிபிஐ எப்படிலாம் அவரை விசாரிப்பாங்க, என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் காண முடியும். உங்களுடைய கருத்து என்ன? விஜய் அவர்களுக்கு இப்படி நேர்ந்திருப்பது சரியா தவறா என்பதை நீங்க கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்மளுடைய அரசியல் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள்.